ஆக்சுவலாக ஜென்சி பீப்புள் ரொம்ப மெச்சூர்டாக இருக்காங்க. ஜென்சி பீப்புள் மெச்சூர்டாக இருக்கிறதுனால தான் தேன் சுடுற ஹிட் ஆச்சு. ஜென்சி பீப்புள் மெச்சூர்டாக இருக்கிறதுனால ஒரு ஹிட் ஆச்சு. தேன் இது அஞ்சு வண்ண பூவை ஹிட் ஆச்சு. அவங்க நல்ல லிரிக் இருந்தால் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து இல்லை அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காதப்பா, அவங்களுக்கு நீ இப்போ பெஞ்சிங்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணு, ரிஸ் அப்படின்னு ஒன்று கொடு. இல்லையா அவங்க நல்லா தான் கேட்குற, நீங்கள் தான் ஏன் தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ChatGPT ஒரு 4 வார்த்தை பார்த்துட்டு அதான் வேணும் நீங்கள் நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். இல்ல இப்போ பழைய விஷயங்கள் நிறைய ட்ரெண்ட் ஆகுற மாதிரி ஐ திங்க் இதுவுமே திரும்பவும் வரும், விரும்பி எல்லாரும் அது வேணும்னு சொல்லி கேட்கிற ஒரு காலம் வரும் அப்படின்னு நான் 4 நினைக்கிறேன். நல்ல பாட்டு 100 மில்லியன் ஓடிடுச்சுன்னா அதை தேடி வந்துருவாங்க. அவ்வளவுதான். இப்போ ஹலமதி அபிபோ ஹிட் ஆயிடுச்சுன்னா அடுத்து வர 10 பாட்டு ஹலமதி அபிபோவா தான் வேணுங்கிற அந்த ஒரு தேடல் இருக்குல்ல, அந்த மாதிரி இன்னொரு சூப்பர் பாட்டு பண்ணுங்கிற தேடலா அது மாறிடுச்சுன்னா அது மாறிடும். அவ்வளவுதான். அண்ட் ரஹ்மான் சார் பத்தி சொன்னதுனால அந்த அஞ்சு வண்ண பூவையோட ரைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், நான் அஞ்சு வண்ண பூவே மீனிங் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க, அதே உருவான விதம். அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு அந்த டியூன் கேட்டவுடனே ஒரு ட்ரிக் ஆகும், சுச்சுவேஷன் மைண்டில் இருக்கும், அப்படியே வெடிக்கிறது தான். எனக்கு சிந்திச்சு அப்படி இல்லைல்ல, அப்படி தான் அந்த அஞ்சு வண்ண பூவை. அந்த தாய்க்கு அந்த குழந்தை வந்து ஸ்பெஷலான ஒரு குழந்தை. ஏன்னா அந்த குழந்தை அவன் கையில் இல்லை, தேடிக்கிட்டு இருக்கா. கையில் இருக்கிற குழந்தையா இருந்தால் கூட ஒரு 2 வண்ணத்தை குறைச்சி 3 வண்ணம்னு சொல்லிடலாம். அம்மா கிட்ட இல்லாத அல்லது பிடிச்ச ஒருத்தங்களோட இல்லாத தொலைஞ்சு போன ஒரு குழந்தையா இருக்கிறதுனால அந்த குழந்தைய விழிக்கும் போது கொஞ்சம் ஸ்பெஷலாக விழிக்கலாமே. அவர் எப்படி எழுதியிருப்பாரு அப்படிலாம் நம்மலாம் யோசிச்சிருப்போம்ல. அப்போ வந்து அந்த பாட்டு நினைக்கிறப்ப பஞ்சவர்ண பூவேன்னு எழுதியிருப்பாரோ, அப்புறம் வந்து 5 வண்ண பூவை எழுதிருப்பாரோ அப்படின்னு நான்லாம் அப்படியே இது அப்படி போவேனா தமிழ் எழுதுன்னு சொல்லிட்டு அப்படி எழுதிருப்பாரோன்னு நானா. பிளாட்ஸ் எல்லாம் 12-15 லட்சம் சொல்றாங்கல்ல, அது வெளிய பாப்பப்பட்டி பிரிவு KIT காலேஜ் பக்கத்துல ஸ்ரீ பேபி ப்ளூ ஜேல just 8.9 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் சரியான டெசிஷன். Call 9600 831182.